இந்த மாதுளை பழங்களை உரித்து இப்போ முத்துக்கள் எடுக்கலாங்க. பழங்கள் பார்க்க சின்னதாக தானே இருக்குது. நான் உரித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ முத்துக்கள் நமக்கு கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். இந்த மரம் கொஞ்சம் பழங்களை பெருசாக தான் காய்க்கலாம். ஆனால் ஏன் காய்க்க மாட்டேங்குதுன்னு தெரியலங்க. நான் சின்னதாக தான் காய்ப்பேன், காய்களை கொடுக்குது. ஆனால் இந்த காயாவது கொடுக்குதே, அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு இந்த செடிக்கு ஒரு நல்ல உரங்களை தயாரித்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பழங்கள் நல்லா பெருசாக காய்க்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இயற்கை உரங்களை தான் கொடுக்குறோம். அந்த உரங்களை இன்னும் நல்லா தயாரித்து அப்பப்போ உரங்கள் கொடுக்கலான்னு நான் இனிமேல் கொஞ்சம் யோசித்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இயற்கை உரங்கள் தான் நம்ம உடம்புக்கும் நல்லது, செடிக்கும் நல்லது. அதனால் பாருங்களேன், எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். நம்பவே முடியலங்க. சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா இது நாட்டு மாதுளை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு பழங்களை கொடுக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இயற்கை நேசிப்போம். நன்றி.